வணக்கம்ப்பா. ஒரு சில உணவுகளோட பால் சேர்ந்த பொருள்களை சேர்க்கக்கூடாது. அது எப்படின்னா, இப்போ மாம்பழ சீசன் வந்துருச்சு. அதில் லஸ்ஸி செய்கிறோம்னு சொல்லி மாம்பழம் அந்த கூழை எடுத்து போட்டு சதையெல்லாம் எடுத்து போட்டு பாலை ஊற்றி அடித்து அப்படி ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க சர்க்கரையை போட்டு. எதுக்குப்பா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். மாம்பழத்தை நல்லா பழுத்த மாம்பழத்தை அப்படியே எடுத்து கொட்டையோடு நக்கி சாப்பிடுங்க. நல்லா ருசித்து சாப்பிடுங்க. அதே போதும். எதுக்கு லஸ்ஸி அது இதுன்னு அது வேண்டாம். அப்புறம் இந்த பாலக் பன்னீர்னு சொல்லி இந்த பாலக்கீரையும் இந்த இது பாலாடை கட்டி இருக்குல்ல சீஸாக அதை என்னமோ சொல்லுவாங்களே அதையும் போட்டு வைக்கிறாங்க. அதுவும் அப்படி கீரையோடையும் அந்த பால் உணவுகளை சேர்க்கக்கூடாது. அப்புறம் இந்த மீன் சாப்பிட்ட உடனேவும் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு அடுத்து காரமாக இருக்குன்னு தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. அப்படியும் சாப்பிடக்கூடாது. மீன் குழம்பு வச்சா ரசம் வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு சிலர் தயிர் சோறு இருக்கு இல்லையா, அதில் வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடவே கூடாது. அது சாப்பிட்டாலும் நல்லதில்லை. இது உடம்புல பல விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் இந்த பால் சேர்ந்த பால் சேர்ந்ததோட மற்ற உணவுகள் இந்தந்த உணவுகளெல்லாம் சேர்க்காதீங்க. மற்றபடி சாம்பார் ரசம் வச்சா நீங்கள் தயிர் ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி செய்யலாம். இதனால் எது சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு சாப்பிடுங்க. அப்போ தான் உடல் நலம் நல்லாயிருக்கும்.